ஹலோ ஹாய். நான் வீடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அங்கேருந்து மாறிட்டேன். என்றைக்கு மாறினேன்? முந்தா நேற்று மாறினேன். இன்றைக்கி 3 நாள் ஆச்சு. இதில் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, பார்த்தீங்களா என்னுடைய பாரிஜாதம் கொண்டு வந்துட்டேன். பாரிஜாதத்தை கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து முல்லை அவங்களையும் கொண்டு வந்துட்டேன். நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இந்த வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஃபுல் லிங்க் கொடுக்குறேன். துணி மூட்டையெல்லாம் இன்னும் ஏற்றவே இல்லை. இங்கே பாருங்கள், அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? என்னோடய பெட்ரூம். சரி, ஃபுல் வீடியோ லிங்க் உங்களுக்கு பார்க்கணுமா நான் என்ன பேசியிருக்கேன்ட்டு? ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டப்பட்டு பேசியிருக்கிறேன், சரிங்களா? அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ வந்து இந்த துணி மூட்டை எல்லாமே நல்ல நல்ல சாரீஸ், சரியா? இந்த சாரீ எல்லாத்தையுமே திரும்ப வந்து 2 பீரோவில் ஏற்றணும். பாக்கி இந்த செல்ஃபில் கொஞ்சம் தான் ஏற்றிருக்கேன். நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியுமா இருக்குது. பாதி இன்னும் வெளியே இருந்து உள்ளே ஏற்றலை. லாரியிலேருந்து இறக்கிட்டு அப்படியே வெளியிலே இருக்குது. இனி அதை ஏற்றி அடுக்கி எல்லாமே நான் ஒன்றுமே பண்ணலைங்க. வேலைக்கு ஆள் வச்சு தான் பண்ணுறேன். நான்லாம் பண்ணிக்கிட மாட்டேன். எல்லாமே வேலைக்கு ஒவ்வொருத்தங்களாக வச்சு. இப்போ இந்த துணி மடிக்கிறது கூட 2 லேடிஸ் வச்சு மடிக்கிறேன். அவ்வளோ துணி, அவ்வளோ சாரீஸு. 2 லேடிஸ் நேற்று நைட்டு மடித்து இந்த பீரோவில், இந்த ஒரு பீரோவில் ஏற்றுறதுக்கே 1.5 மணி ஆச்சு. நைட்டு 1.5 மணி ஆச்சு 2 லேடிஸ் ஏற்றுறதுக்கு. 2 லேடிஸ் சப்போர்ட்டில், சரியா? இப்போ வந்து இப்போ திங்ஸ் ஏற்றுறது, இறக்குறது, எல்லாம் செட் பண்ணுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சு தான் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு ஃபுல் வீடியோ, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசின வீடியோ பார்க்குறீங்களா? பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, பாய். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்டிப்பாக தெரியலை என்ன வீடியோ பேச போகிறேன்னு. என்னடா இவங்க வீடியோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரியலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படி இல்லைங்க. நான் வந்து எப்போவுமே ஒரு டாப்பிக்கை வந்து நான் பேச வருவேன். ஆனால் அதில் வந்து ஆன்மீகமாக இருக்கும், சரியா? ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி நான் பேசவே வரல. சில அனுபவங்கள், சில வழிகள், இதை பற்றி தான் நான் பேச வரேன், சரியா? இப்போது எனக்கு வந்து ஃப்ரெண்டே கிடையாதுங்க. என் வாழ்க்கையில் வந்து ஃப்ரெண்டே வச்சுக்க மாட்டேன். வாழ்க்கையில் நான் படிக்கிற டைமு ஒரே ஒரு ஃப்ரெண்டு. படிக்கிற டைமெல்லாம் டிகிரி அப்படியெல்லாம் நான் போகலைங்க, சரிங்களா? நான் கிளாஸோடு நிறுத்திட்டேன், ஸ்கூலோடு நிறுத்திட்டேன். நான் டிகிரி எல்லாம் படிக்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, இவங்க இவ்வளோ இதாக இருக்காங்களே, நல்ல டிகிரி எல்லாம். என்னை நேரில் பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க. இல்லைங்க, நான் அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு சொல்லுவேன். தெரியும், கொஞ்சம் தெரியும், நமக்கு தேவைக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இங்கிலீஷ்காரங்க மாதிரியெல்லாம் பேசலாம் அப்படியெல்லாம் தெரியாது. ஆனாலும் தேவைக்கு படிச்சிருக்கேன், தேவைக்கு தெரியும், சரி? ஆனால் தமிழ் வந்து நல்லா படிப்பேன், நல்லா எழுதுவேன். ஒரு எழுத்து பிழை, எழுத்து தப்பு இல்லாமல் நல்லா எழுதுவேன், படிப்பேன், சரியா? ஆனால் அந்த படிக்கிற காலத்தில் கூட எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு என் வாழ்க்கையில் இருந்தா. அவள் வந்து நாங்கள் ஒன்றா ஸ்கூலுக்கு போவோம், ஒன்றா வருவோம், ஒன்றா இருப்போம். ஸ்கூல் விட்டால் அவள் போயிடுவா திரும்ப. ஏன்னா அவளுக்கு இங்கேருந்து ஸ்கூல் விட்டு 2 கிலோமீட்டர் வீடு, நடந்து போவாள். போயிட்டு திரும்ப காலையில் வரப்போ தான் திரும்ப நாங்கள் ஸ்கூலுக்கு போனால் தான். ஒரே பெஞ்சு பக்கத்தில் தான் இருப்போம். நான் ஃபஸ்ட் ரேங்கு, அவள் செகண்ட் ரேங்கு சில டைம். ஆனால் ஃபஸ்ட் ரேங்கு, பொய்யெல்லாம் நான் சொல்லலைங்க. ஸ்கூலில் படிக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு முடிகிறப்போ, ப்ரோக்ரஸ் கார்டு முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லீடர் நான் தான், செகண்ட் லீடர் அவள். சப்போஸ் ஒரு எக்ஸாமுக்கு நான் போகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு அவள் எடுத்துருவா, செகண்டு நான், சரிங்களா? இப்படி தான் நாங்கள் வந்து கிளாஸில் இருந்தோம். ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தால். லாஸ்ட்டு ஸ்கூல் இது முடித்து அவளுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெத் ஆகிட்டா. டெத்து ஆனால் அப்படின்னா எதுனாலன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் என்னுடைய மனசால் நான் பாதித்து
இருந்த ஒரு ஃப்ரெண்டு, அவள் அந்த ஃப்ரெண்டுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு அப்படின்னு ஏற்றுக்க என்னால் முடியாது. ஏற்றுக்க என்னால் முடியாததுனால தான் எனக்கு ஃப்ரெண்டே இல்லை. எவ்வளோ பேர் வந்து என்கிட்ட நிறைய லேடிஸ் பழக்க வழக்கங்கள் எல்லாம் வரும். ஆனால் என்னென்னா வெளியே பார்த்து பேசுகிறதோட சரி, ஃபோன் நம்பர் கூட வாங்கி வந்து நான் சேவ் பண்ண மாட்டேன் ஃபோனில். அப்படி பேசுகிறதோட சரி, சிரிக்கிறதோட சரி விட்டுருவேன். இல்லை திரும்ப 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 அவங்கக்கிட்ட தான் நம்ம டீல் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, அது என்னுடைய வேலை சம்மந்தப்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும் டைரெக்டாக என் பையன் நம்பருக்கே இது பண்ணி பேசி, ஏதாவது முக்கியமாக ஏதாவது பேசணும் இந்த விஷயந்தான் அப்படின்னா அந்த என் நம்பரே கொடுத்து டீல் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் அது. அதேமாரி அவங்க வீட்டுக்கு நான் போகிறது, அவங்க நல்ல கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்கள என் வீட்டுக்கு நான் கூப்பிடவும் மாட்டேன். சொல்லுவாங்க, உன் வீட்டுக்கு நாங்கள் ஒரு நாள் வரோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் கூப்பிடவே மாட்டேன். எனக்கு அது என்னன்னு தெரில. எனக்கு அவள் இருந்த இடத்துல இன்னொருத்தங்களை என்னால் ஃப்ரெண்டாக வைக்க முடியல. ஆனால் எனக்கு இன்னும் ஃப்ரெண்டு தாய்க்கு மேலேன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு உறவு எனக்கு இருக்குது. அது என் அக்கான்னு சொல்லுவேன்ல, என் அக்கா ஜெயந்தி, கூட பிறக்காத ஒரு பிறப்பு அவள். நான் அப்போ இருந்து எத்தனையோ வருஷம், அவள் கிட்டத்தட்ட 2000 அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க எங்கள் ஊருக்கு. சரியா, அந்த 2000 இது இப்போ 2025 ஆயிடுச்சு, 2025 ஆச்சு. சரியா, இந்த 25 வருஷம் அவள் அண்ணலேருந்து கஷ்ட நஷ்டத்துக்கு எனக்கு ஒரு ஆலோசனையாக இருக்கட்டும், ஒரு அட்வைஸாக இருக்கட்டும் சொல்கிறது அவள் ஒருத்தி தான். அப்போ என்ன சொல்கிறேன், நான் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது. அவள் ஃப்ரெண்டுக்கு மேலே தாய்க்கு மேலேன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த உறவு அது வேறு விஷயம். சரியா, ஆனால் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு என் வாழ்க்கையில் என் ஃப்ரெண்டை தவிர இறந்ததுக்கப்புறம் யாருமே என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அவள் இருந்த இடத்துல இன்னொருத்தி என்னால் ஏற்றுக்க முடியலை. இதுதான் உண்மை. சரியா, அது என் மனசா இல்லை என் மனசு இப்படி தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த ஃப்ரெண்டு இல்லையா இன்னொருத்தின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் என்னால் முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ எதுக்கு இதை பேசுகிறாங்க அப்படின்னா, சில அனுபவங்கள், சில வழிகளோட இந்த வீடியோ தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம யார் அப்படின்னு நம்மளை சுற்றி எல்லாரும் போலியான வேஷத்தை காட்டுவாங்க. இந்த போலியான வேஷத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? 2 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது நான் என் வாயால் நான் சொல்ல விரும்பலை. கணவன் மனைவி, மனைவி கணவன், இல்லை குழந்தைகள், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்க உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். அதே மாதிரி நம்பாதீங்க. சொல்லுவாங்க தெரியுமா, நீ என் கூட பிறக்காத பிறப்பு, உனக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இவங்களெல்லாம் நம்பாதீங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க இல்லையா, உங்கள்கிட்ட நல்லா இருக்கும், நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க, டக்குன்னு கொடுக்குறத நிறுத்தி பாருங்கள். நீங்கள் யாருன்னு அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் வந்து புரிய ஆரம்பிக்கணும்னு சொல்ல வரல, தெரிய ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குறத நிறுத்திட்டு கொஞ்ச நாள் அப்படி விட்டு பிடிச்சிட்டு திரும்ப அது கணவனாக இருந்தாலும் சரி, இது சார்ந்து தான் வரும். சரியா, திரும்ப கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்றுமே உங்கள்கிட்ட இருந்தாலுமே இல்லாத மாதிரி நடிச்சு பாருங்கள். என்கிட்ட தரதுக்கு எதுவுமே இல்லை, நான் ஒரு பாவம், நான் ஒரு பரதேசி ஆயிட்டேன், பிச்சைக்காரி ஆயிட்டேன் அப்படின்னுங்கிறத காட்டி பாருங்கள். சில பேர் வந்து சொந்த வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம், இல்லை வியாபாரம் பண்ணலாம், கடை வச்சுருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இவ்வளோ கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சரியா, நீங்கள் கொடுக்குறத நிறுத்தி பாருங்கள். அதே மாதிரி இல்லை, நான் இப்போ ரொம்ப கடத்தில் முங்கிட்டேங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி பாருங்கள். அந்த லெவலுக்கு நீங்கள் போய் பாருங்களேன். அவங்க எப்படி உங்ககிட்ட இருக்காங்க, அவங்கெல்லாம் எந்த உறவு. என் தங்கச்சி மசுருன்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் அப்போ தெரியுங்க. நீங்கள் யாருங்கிறத அப்போ தெரியும். எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே வாய் வார்த்தை தாங்க. எல்லாருக்குமே சும்மா சொல்கிறது, சும்மா நடிக்கிறதுங்க, எல்லாமே வாய் வார்த்தை தான். நான் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுங்க, நான் கொடுக்கல நான் சொல்லலை, நீங்கள் பண்ணுங்கள்.
காசு வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், ஆனால் அவங்க சந்தோஷத்தை வந்து என்றைக்குமே பார்க்க முடியாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம கொடுத்தா தான் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கிறதுல தப்பு இல்லை. அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னா அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அது நிரந்தரம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் இப்படி 2 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு அப்போ தெரியும். சரிங்களா? உங்களை ஒன்றுமே இல்லாமல் தெருவில் கொண்டு நிறுத்துகிற அளவுக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? ஒன்றுமே இல்லை, நீ பிச்சைக்காரி தானே, பிச்சைக்காரியாகவே போயிடு, தெருவில் நில்லுங்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதனால் பழகுறவங்க பேசுகிறவங்க ஒரு லிமிட்டாக இருங்க. யாருக்கிட்டையுமே ஒரு லிமிட்டு தான். எனக்கு வந்து லிமிட்டுன்னு எனக்கு அப்போவே தெரியும். நான் தெரிஞ்சு தான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறது பழகுறது. நான் இது வந்து எங்கேயோ வாங்கியிருக்கான்டா, இவன் தான் வாங்கியிருக்கான் நிறைய பேர் நினைப்பீங்கல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் தாங்க வாங்கி கட்டியிருக்கேன். நான் தான் சரிங்களா? நான் நல்லா வாங்கி கட்டிட்டு தாங்க உட்கார்றேன். ஆனால் இது தெரிஞ்சே வாங்கி கட்டிக்கிறேன். இது வந்து இப்படி நம்ம பண்ணால் இப்படி ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சே நான் வாங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். அதனால் எனக்கு மனசு வலிக்கலை. ஏன்னா நான் எதிர்பார்த்தது தானே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. நான் என் வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, என் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை என்னால் இனிமேல் உங்களுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல. அதையும் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கூட தெரியாத மாதிரி இதுதான்டா வாழ்க்கை, இனி என்னடா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வீடியோ எதுக்குன்னா, நிஜமாக சொல்கிறேன், கொடுங்க பண்ணுங்க, ஆனால் ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனசை படுத்திக்கோங்க. நான் திடப்படுத்தினால தான் இன்றைக்கி உறுதியாக இருந்து பேசிகிட்ருக்கேன். இல்லைனா இந்நேரம் நான் உட்காந்து அழுது விசந்துன்னு சாகலாமா, ட்ரெயினில் விழுந்து சாகலாமா, தூக்கு மாட்டிக்கிட்டு சாகலாமா அப்படிங்கிற லெவலுக்கு போயிருப்பேன். ஆனால் அப்போவே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறப்பவும் சரி, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறப்போ சரி, இந்த 2 புரிஞ்சு அவங்கள இப்படி தான் வரும்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டனால நான் இன்றைக்கி உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். தெரியுதா? ஏசி தெரியுதா? ஏசி ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லைனா இந்நேரம் பிளாட்ஃபார்மில் இறந்துருப்பேன். அவங்க பண்ணுற வேலைக்கெல்லாம் இந்நேரம் நான் பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு, ஐயோ நான் அப்படி பண்ணனே, ஐயோ நான் இப்படி பண்ணனே, இன்றைக்கி எனக்கு இந்த நிலமை ஆயிடுச்சேன்னு நான் யோசிச்சிருப்பேன். புரியுதா? நான் புரிஞ்சு வச்சுட்டு தான் பழகினேன். நான் ஏமாந்தது நான் இல்லை. என்னை வந்து இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. ஆனால் நான் இன்றைக்கி ஏசி ரூமில் நல்ல தெய்வத்தோட அருள் உள்ள அவரோட தயவில் எப்போவுமே அதான் சொன்னல ஆரம்பத்தில், ஆன்மீகமாக பேச மாட்டேனாலும் அது வந்துடுங்க எனக்கு, என் வாயில் அது வந்துடும். அவரோட நாம எப்படியாவது அவரை சம்மந்தப்படுத்துவேன். என் அப்பாவோட அருளில் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், தெருவில் இல்லாமல். சரியா? உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்ற வீடியோ கூட போடுறேனே, நான் கெட்டெல்லாம் போக மாட்டேன், சூப்பராக தான் இருப்பேன். தெய்வத்தின் கிருபையில் தெய்வம் என்னை எந்த விதத்துலேயும் கைவிட மாட்டார், அவ்வளோதான். சரியா? அது புருஷனுக்காக இருந்தாலும் சரி, என்னையை வந்து ஒன்றும் இல்லாத பிளாட்ஃபார்ம்னு நினச்சி தூக்கி எறிஞ்சவங்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நினைப்பாங்க, என்ன இவங்க தான் எங்கேயோ நல்லா வடிவேல் காமெடி மாதிரி நல்லா வாங்கி கட்டியிருக்காங்கன்னா நான் தாங்க, நானே தான். நல்லா பார்த்துக்கோங்க. என் சேனலில் போய் என் வீடியோ பாருங்கள், எப்படியெல்லாம் இருந்திருப்பேன், எப்படியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லிமிட்டாக இருங்க, ஆனால் தெரிஞ்சு புரிஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்மளை என்றைக்குனாலும் தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறத நிறுத்துறதோ கஷ்டப்படுத்துகிறதோ பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க, சந்தோஷமாக இருங்க. அது சந்தோஷப்படுங்க, ஆனால் புரிஞ்சு இருந்துக்கோங்க. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சு இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, என்னை தூக்கி எரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம், ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய உதவிகள் பண்ண ஒவ்வொருத்தர் தான் இன்றைக்கி என்னை தூக்கி எறிஞ்சிங்க. பண்ண உதவிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றிகள். ஏன்னா பிரபஞ்சத்தோடு நான் இணைய போகிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை, மிக மிக விரைவில். ஓகே, பாய்.